பிரிய சகோதரி பவதி பிக்ஷாந்தேகி என்று தெலுங்கில் இசைவாடி வந்த அந்த மாமனிதர் இசைமேதை தியாகராஜன். அவர் பிக்ஷா பாத்திரத்திலிருந்து எடுத்த சில்லறைகள் நவீன காலத்திற்கு உதவாது என்று தெரிந்தவர்கள் நீங்கள். அந்த உண்டியலை உடைத்து நிதி திரட்ட உதவுவோர் இன்று தமிழரை பார்த்து என்ன சொல்லுகிறீர்கள்? தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா? என்னங்க தியாகராஜர் என்ன ஒரு பிச்சை எடுத்து சுத்திட்டு இருந்தாரு. தியாகராஜர் பற்றி அவருக்கு ஒரு கிளாஸ் எடுக்கலாம். 1867 1857 அந்த அவர் இறந்தது அந்த மியூட்டினி சிப்பாய் கலவரம் அப்போ தான் இறந்தார். அப்போ இருந்த ராஜா சர்ஃபோஜி ரெண்டாவது சர்ஃபோஜி தஞ்சாவூரில் அவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, வாங்க உங்களுக்கு எவ்வளோ வேணால் காசு கொடுக்குறேன். எங்களுடைய இந்த கோர்ட் சிங்கர்ஸ் இருப்பாங்க, கோர்ட் மியூசிஷியன்ஸ், அவை கலைஞர்கள், அதில் ஒருத்தராக இருக்கலாம்னா எனக்கு வேண்டாம், நான் ராமர் மட்டும் பூஜிக்கிறேன். அப்புறம் சர்ஃபோஜி சொன்னார், கமலாசன்கிட்ட போய் சொல்லுங்கள். சர்ஃபோஜி சொன்னார், சரி எப்போ ஒரு பாட்டு பாடிட்டு போங்க. ஸோ நான் ஒரு பாட்டு பண்ணார். என்ன பாட்டார்? அதாவது வெறும் நிதி மட்டும் சாலா சுகமா, நிதி சாலா சுகமான், அதாவது அவ்வளோ சுகம் என்ன நிதி காசு இருந்தால் வருதான்னு சொல்லி ஒரு ராமரை பற்றி ஒரு பாடலை திருவாரூரில் பாடினவர் இவர். அவர் பண்ணது பேர் ஊஞ்ச விருத்தி. அப்படின்னா நான் எனக்கு வேணாம், நான் என் தம்புரை எடுத்துகிட்டு போவேன், யார் வேணால் சாப்பாடு போடுங்கன்னு நினச்சாரு தவிர இவர் சொல்கிற மாதிரி அவர் பிச்சை எடுத்து சுற்றிட்டு இருக்கல.